லடாக் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? அடுத்த லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பிளான்ஸ் எல்லாம் போட்டாச்சா? நல்ல டூரிங் க்ளவுஸ் தட் கேன் லாஸ்ட் லாங் அண்ட் ஸ்ட்ராங் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். க்ளவுஸில் நிறைய வகைகள் இருக்குது. கம்ப்யூட்டர் க்ளவுஸ், டூரிங் ஷார்ட் க்ளவுஸ், டூரிங் செமி காண்ட்லெட் க்ளவுஸ், டூரிங் ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸ், என்ட்ரி லெவல் ரேசிங் க்ளவுஸ், ப்ரோ ரேசிங், பியோர் ரேசிங் க்ளவுஸ் அண்ட் ஆஃப் ரோட் க்ளவுஸ். ஒரு விதமான க்ளவுஸும் ஒரு பர்டிகுலர் யூஸ்க்காக டிசைன் பண்ணது. ஸோ ப்ரொடெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம டூரிங் க்ளவுஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டூரிங் ஷார்ட் க்ளவுஸ், டூரிங் செமி gauntlet gloves and touring full gauntlet gloves பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். This video is done in association with our good friends in GLVOES Chennai. Thanks to Nizam and Ramesh. All about touring gloves பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னை பற்றி கொஞ்சம் பார்த்துருங்க. சேனல் புதுசாக என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவோம், அது வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் அடிச்சுட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட்டு குத்திக்கிட்டு நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவல் vlog, மோட்டோ vlog இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தென் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஆல்ரைட், டூரிங் ஷார்ட் க்ளவுஸ். இதில் லீடிங் பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தா பிபிஜி, ரைனாக்ஸ், ஷீல்டு. பிபிஜியோட ப்ரீஸ் சீரீஸ் ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் க்ளவுஸ். அதில் தெர்மோபிளாஸ்டிக்கில் செஞ்ச நக்கிள் கார்ட்ஸு, பாம் ஸ்லைடர்ஸ் அண்ட் அப்ரேசிவ் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதுவும் அண்ட் ரைனாக்ஸோட ஆர்ஜிடி ஆல்சோ கம்ப்யூட்டர் க்ளவுஸ், அதாவது சிட்டியில் ஓட்டுறதுக்கான க்ளவுஸ். இது ரெண்டுமே நீங்கள் டூரிங்க்கும் பிகினிங் டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக கம்ப்யூட்டர் க்ளவுஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். லிங்க் மேலே போடுறேன். பார்க்கலன்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வேர்ல்ட் ஆஃப் டூரிங்க்கு ஒரு பிகினராக இருக்கீங்க, 80 to 90 km/hக்குள்ளே தான் நீங்கள் க்ரூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே போதும். பட் அதோட பாம் ஸ்லைடர்ஸ், அப்ரேசிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஹை ஸ்பீட் இம்பேக்டில் ப்ரொடெக்ட் பண்ணோம். பட் அது ஒரு ஃபுல் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ க்ரூசிங் ஸ்பீட் இஸ் லிமிட்டட். இல்லை, நான் மினிமம் 100 km/hலையாச்சும் க்ரூஸ் பண்ணுவேன், நான் ஒரு இன்டர்மீடியட் லெவல் டூரர் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வித் பிபிஜியோட ஸ்னெல் ஐகானிக், 3000 rupees. ஸ்னெல் ஐகானிக் க்ளவுஸ் வந்து நியான் ரெட் அப்படின்னு நிறைய வெர்ஷனில் வரும். ப்ரீமியம் கிரேட் லெதரு, ஹைலி அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் அ வென்டிலேட்டட் டிபியூ நக்கிள் ப்ரொடெக்ஷன். நல்ல ரப்பர் பேடிங் சுற்றி இருக்கும் அண்ட் பாமில் நல்ல ஸ்கேஃபாய்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். குவாலிட்டியான பாம் ஸ்லைடர்ஸ், நல்ல குவாலிட்டியான பாம் ஸ்லைடர்ஸ் இதில். அண்ட் வென்டிலேட்டட் டிபியூ நக்கிள் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா காற்று போகும். பட் மேக் ஷுர் இதை விண்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா குளிரில் உங்களை காலி பண்ணி விட்டுரும், கை உறைஞ்சிரும். சம்மர் டூரிங்க்கு கை வேர்க்காமல் இது பார்த்துக்கும். ஹை குவாலிட்டி டிபியூ ஃபிங்கர் பிளேட்ஸு. லாங் டிஸ்டன்ஸில் கை நம்மன்னு விரல் வலிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அக்கார்டியன் பேனலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சிலிகான் பேனல் ஒன்று பாம் மேலே இருக்கும் ஃபார் பெட்டர் கிரிப் அண்ட் ரப்பர் பேடிங் ஆன் த ரிஸ்ட்டு ஃபார் நல்ல சேஃப்டிக்கு. இன்னர் பிளேபாய் லைனிங்கு, ஹுக் அண்ட் லூப் க்ளோஷர். ஸோ ஒரு க்ளவுஸை இன்னொரு க்ளவுஸ்லேருந்து நீங்கள் பிரித்து வைக்கும்போது ஒன்று தனித்தனியாக தொலைஞ்சிடாது. ஸோ நீங்கள் உக்கு போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ப்ரீ ஷேப்டு அனடாமிக்கல் ஃபிங்கர் டிசைன். அது உள்ள அழகாக சீம்லெஸ்ஸாக போய் விரல் போய் உட்காந்துடும், கஷ்டப்பட்டு அந்த க்ளவுஸை போட தேவையில்ல நம்ம. கண்டக்டிவ் லெதர் ஃபிங்கர் டிப்ஸு மேலே அந்த டச் ஸ்க்ரீன் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இதுவும் நேவிகேஷன் அளவுக்கு மட்டும்தான் உங்களால் டச் யூஸ் பண்ண முடியும், டெக்ஸ்ட் அடிக்க முடியாது. ஒரு எக்ஸலண்ட்டான டூரிங் க்ளவுஸ், மெஷ் அண்ட் லெதரில். இன்னொரு 250 ரூபா நீங்கள் மேலே போட்டிங்க அப்படின்னா 3250ல் ரைனாக்ஸோட டார்னாடோ ப்ரோ. இது ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ் வித் விங்மேன் இன்சூரன்ஸ் அப் டு 50,000 rupees ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர். இதில் ஆர்ஜிடியை விட பெரிய நக்கிள் கார்ட்ஸ் இருக்கும். ஸ்கிராப் ப்ரொடெக்ஷன் டேக்கன் கேர் பை ஃபுல் கிரெயின் லெதர்ஸ். இம்பேக்ட் ப்ரொடெக்ஷன் பை பியூ நக்கிள் ப்ரொடெக்டர்ஸ் வித் ஹெச்டி ஃபோமிங். இந்த ஹெச்டி ஃபோம் அண்ட் டிபியூ வச்சு ஃபிங்கர் அண்ட் ஜாயிண்ட் ப்ரொடெக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. பாம் ப்ரொடெக்ஷனுக்கு நாக்ஸ் பேட்டன்டட் ஸ்போர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன், எஸ்பிஎஸ், அதாவது சிண்டியோ டாக்டைல் பாலிஸ்டரிங் மெட்டீரியலில் இதை பண்ணியிருப்பாங்க. தட்டி பார்த்திங்கன்னா டொக்குன்னு சவுண்ட் வரும். 3D மெஷ் பேனல்ஸ் வச்சு மற்ற ஏரியாஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வென்டிலேஷன் கொஞ்சமாவது இருக்கணுன்றதுக்காக ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் ஃபிட் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் பண்ணால், ஏன்னா செமி கர்வ்டு ஃபிங்கர்ஸ் வரல ஸ்டிச் பண்ணியிருக்கிற மெத்தடு. ஸோ Breeze, Snell Iconic, RGT and Tornado Pro are some of the best options for touring short gloves. இப்போ அடுத்ததான் நம்ம செமி காண்ட்லெட் க்ளவுஸ் பற்றி பார்க்கலாம். செமி காண்ட்லெட் க்ளவுஸ்னால் ரிஸ்ட்டுக்கும் சேர்த்து ப்ரொடெக்ஷன் இருக்கும், பாம்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வரும், அதுதான் வந்து செமி காண்ட்லெட் க்ளவுஸு. This is the BBG Semi Gauntlet, 3000 rupees. Premium grade leather construction, பயங்கர durable and excellent abrasion resistance. Carbolex protector on the palm, carbon knuckle protectors, carbon protection on the fingers. இது ஒரு மாதிரி ergonomically positioned silicone reinforcement வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த பாம் ஏரியாவில் நல்ல எக்ஸ்ட்ரா கிரிப்பும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஹேண்டில் பாரை பிடிக்கும்போது.
ஸ்டிச்சிங் இன்னர் சைடில் இருக்கும். டபுள் வெல்க்ரோ கஃப் க்ளோஷர் வித் ஷாக் அப்சார்பிங் கார்பன் பேடிங் இந்த பிரிஸ்ட் ஏரியா. எக்ஸ்ட்ரா கிரிப்பியான ப்ரொடெக்ஷன் அண்ட் லிட்டில் ஃபிங்கருக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடு அப்படியே ஒரு ஒலாவி வருவார் அவர். ப்ரீ ஷேப்டு அனாட்டாமிக்கல் ஃபிங்கர் டிசைன், அதனால் உங்களுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு சீம்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு டெடிகேட்டட் கார்பன் ப்ரொடெக்ஷன் ரிஸ்ட் ஏரியாவில் ஒரு இம்பாக்ட் ஜோனுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓவராலாகவே கொஞ்சம் அங்கங்கே இது ஒரு ரேஸ் ஸ்பெக்கில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை விட்டுட்டீங்க, இது எனக்கு வேணாம், வேறு எதாவது மாடல் கட்டு அப்படின்னா ரைனாக்ஸில் அர்பன் எக்ஸ் இருக்குது. 3450 rupees அந்த செமி கான்ட்லெட்டு. நாக்ஸ் பேட்டன்டட் ஸ்போர்ட்ஸ் எஸ்பிஎஸ்ஸை வச்சு உங்களுக்கு ஸ்லைடர்ஸை டெவலப் பண்ணி அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பாம் சூப்பர் சேஃபாக இருக்கும். சவுத் கொரியாவிலேருந்து இறக்குமதி பண்ண ஹீரட்ராம் பாலியூரித்தீன் நக்கிள் ப்ரொடெக்டர்ஸோட ஹெச்டி ஃபோம் பேக்கிங்கோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹெச்டி ஃபோம் இன்சர்ட்ஸை வச்சு ஃபிங்கர் டிப்ஸும் டிபியூ ப்ரொடெக்டர்ஸ் வச்சு ஃபிங்கர் ஜாயின்ஸையும் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹெவி டியூட்டி டியூரபிள் சாசி, பெர்ஃபரேட்டட் சாஃப்ட் ஃபுல் கிரெயின் லெதர். பெர்ஃபரேட்டட்னா லெதரில் ஓட்ட போட்டு இருக்கும், அதான் பெர்ஃபரேட்டட் லெதர். லெதர் பேனல்ஸ் வச்சு அப்ரேஷன் ஏரியாஸில் ரீஇன்ஃபோர்ஸ்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹேண்டில் பாரை பிடிக்கிறோம்ல பாம், அது ஹை கிரிப் கான்டோட் பேனல் வித் சிலிகான் டீட்டெயிலிங் ஃபார் கம்ப்ளீட் ரைட் கண்ட்ரோல். ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் ஃபிட்டான க்ளவுஸ் இது. ப்ரீ கர்ட் ஃபிங்கர்ஸ்ன்றதுனால உள்ளே போடுறதுக்கும் வெளில வலிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வென்டிலேஷன் இஸ் டேக்கன் கேர் பை ஸ்டர்டி 3D மெஷ் பேனல்ஸ் ஆன் த ஃபிங்கர் அண்ட் த ரிஸ்ட். க்ளவுஸ் இஸ் டச் ஃப்ரெண்ட்லி. இண்டெக்ஸ் ஃபிங்கரில் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலாம். நேவிகேஷனுக்கு மட்டும் தான் பிரயோஜனமாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு செமி கான்ட்லெட் க்ளவுஸு. இதை விட ஒரு சூப்பர் க்ளவுஸ் இருக்குது. நான் பர்சனலாக லே லடாக்குக்கு யூஸ் பண்ணிட்டு வந்த செமி கான்ட்லெட் க்ளவுஸ், த ஷீல்ட் அர்பன் ப்ரோ 3200 rupees. ஒரு பக்காவான 3D மெஷ்ஷு, 90% ஏர் ஃப்ளோ, எங்கெல்லாம் காற்று உள்ளே எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஃபிங்கரில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லையும் நல்ல வென்டிலேஷன் இருக்கும். ஃபிங்கரோட நக்கிள் இருக்குல்ல, அந்த நக்கிள் முடிகிற இடத்துலையும் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும், நல்லாயிருக்கும். சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் போகும்போது கொஞ்சம் வின்டராக இருந்ததா, ரொம்ப மோசமாக இருந்தது குளிர். ஸோ அது நல்ல வேலை நான் பிபிஜியோட வின்டர் க்ளவுஸ் போட்டு போயிருந்தேன். ஷீல்டில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டிச்சிங் வெளியில் இருக்கும், உள்ளே இருக்காது. ஸ்டிச்சிங் வெளியில் இருக்கிறதுனால என்றைக்குமே உங்கள் நெகத்துக்கு அப்புறமா வர சதைக்கும் நடுவில் அந்த ஸ்டிச்சிங் போய் உட்காராது. நிம்மதியாக வண்டி ஓட்டலாம். 6 மாதம் 7 மாதம் நீங்கள் தொடர்ந்து அந்த க்ளவுஸை ஓட்ட வேரண்டர் ஆக உங்களுக்கு அது சாஃப்டாக சூப்பராக இருக்குமே தவிர ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கூட உங்களுக்கு அந்த நெகத்துக்கும் அந்த சதைக்கும் நடுவில் வர அந்த அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் ஷீல்டில் வரவே வராது. இதில் இருக்கிற நக்கிள் ப்ரொடெக்ஷன் டபுள் டென்சிட்டி தெர்மோபிளாஸ்டிக்கு, லெவல் 2 ஸ்டாண்டர்ட் அண்ட் லெவல் 1 ஸ்டாண்டர்ட் ஆஃப் தெர்மோபிளாஸ்டிக் ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. எக்ஸ்ட்ரா டிபிஆர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ரிஸ்ட் ஏரியாவில் இருக்கும். தொட்டு பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி செம்ம ஸ்டர்டியாக இருக்கும், ஒரு ஹாலோவிக்காக அண்ட் சூப்பரான ரிஸ்ட் ப்ரொடெக்ஷன். டிபியூ இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்கேஃபால்ட், அதாவது இந்த பாம் ஸ்லைடர் ஏரியாவில் கூட டிபியூ தெர்மோபிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக எல்லா க்ளவுஸுமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், நீங்கள் உங்கள் கை சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போடுவீங்க. ஆனால் ஸ்டைல் கோஷனில் பார்த்தா ஷீல்டு அர்பன் ப்ரோ ப்ரொடெக்ஷனுக்கு ப்ரொடெக்ஷன் ஆச்சு, துண்டா பானு க்ளவுஸாக தெரியாது, கையோட அது அப்படியே ஜாலியாக இருக்கும், ஒரு மாதிரி சிங்க் ஆகிடும் நம்ம பாடிக்குள்ள ஒன்றா. ஸோ ஆஸ் யூ சா, இதெல்லாம் தான் செமி கான்ட்லெட் டூரிங் க்ளவுஸு. ஒன்று பிபிஜியோட செமி கான்ட்லெட், ரைனாக்ஸோட அர்பன் எக்ஸ் அண்ட் ஷீல்டோட அர்பன் ப்ரோ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆக்சுவலி இதுதான் பெஸ்ட்டு, டூரிங் ஃபுல் கான்ட்லெட் க்ளவுஸ். இதில் ஸ்டார்டிங்காக பிபிஜியோட ஃபுல் கான்ட்லெட் க்ளவுஸ் இருக்குது, 4000 rupees. ஒரு ப்ரீமியம் கிரேட் லெதர் கன்ஸ்ட்ரக்ஷன், பயங்கர டியூரபிள் அண்ட் எக்ஸலண்ட் அப்ரேசிவ் ரெசிஸ்டன்ஸ். பயங்கர ஹை குவாலிட்டி கார்பன் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி பாமை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. நக்கிள் காச்சும் கார்பனில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிங்கரில் இருக்கிற ப்ரொடெக்ஷன் கூட ஹை குவாலிட்டி கார்பன் மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எர்கனாமிக்கலி பொசிஷன் சிலிகான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாம் ஏரியாவில் அண்ட் அந்த கிரிப்பிங் ரொம்ப செக்யூராக ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸ்டிச்சிங் இன்னர் லைனிங்லாம் இருக்கும். அந்த இன்னர் லைனிங் சொல்கிறாங்க, அது எப்படின்னா வந்து ஸ்டிச்சிங் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அது கொஞ்சம் காண்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நகத்துக்கும் அந்த சதைக்கும் ஃபுல்லாக நெயில் கட் பண்ணி ஓட்டிங்கன்னு வச்சுக்கோ, அந்த இடுக்கில் அந்த ஸ்டிச்சிங் போய் உட்காந்துரும். இன்னர் லைனிங் டக்குன்னு போகாது, டக்குன்னு அந்த க்ளவுஸ் வந்து வேஸ்ட்டாக போகாது, ஸ்டிச்சு விட்டுறாது. ஆனால் ஒரு 6 மாதம் 7 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா நகத்தோட இடுக்கில் போகும். மைண்டில் வச்சுக்கோங்க, பெரிய டீல் பிரேக்கர் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதை டபுள் வெல்க்ரோ கஃப் க்ளோஷர் வித் ஷாக் அப்சார்பிங் கார்பன் பேடிங் ரிஸ்ட் ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கிரிப்பியான ப்ரொடெக்ஷன் இருக்கும் லிட்டில் ஃபிங்கருக்கும் பாமில் இருந்து. அண்ட்
pre-shaped anatomical finger design and internal seams for comfort and exceptional feel. Dedicated carbon protection wrist area la impact zone la pakka safe. கிட்டத்தட்ட இது ரேஸ் பெக் மாதிரி தான். சீரியஸாக ஒரு கிட்டத்தட்ட ரேஸ் பெக் மாதிரி தான் இந்த ஃபுல் காண்ட்லெட்டு. ஒருவேளை இதை விட எனக்கு பெட்டரான ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் இந்த ஃபுல் காண்ட்லெட்டை விட அப்படின்னா இன்னொரு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 5000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரைனாக்ஸோட ஸ்டார்ம் ஈவோ வாங்கலாம். இதில் 2 ஸ்பெஷலி டெவலப்டு நாக்ஸ் பேட்டன்டட் ஸ்போர்ட்ஸ் எஸ்பிஎஸ்னால் ஸ்கேஃபாய்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஸ்கேஃபாய்டுன்றது இந்த பாம்க்கு மேலே இருக்கிற ஒரு எலும்பு. அப்படியே உங்கள் கட்டை விரல் அமுக்கி அந்த கீழே போட்டிங்கன்னா ஒரு எலும்பு இருக்கும்ல, விரலை தாண்டி உள்ள ரிஸ்ட்டுக்கிட்ட, அதுதான் ஸ்கேஃபாய்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலும்பு. அதை இந்த 2 பாம் ப்ரொடெக்டர் செம்மையாக பார்த்துக்கும் இம்பேக்டில். அண்ட் ஸ்லைட் ஆகும், சூப்பராக ஸ்லைட் ஆகும்போது தேயும், உங்கள் கை மடங்காது இப்படி அப்படின்னு. ஏன்னா 2 கொடுத்துருப்பாங்க. சவுத் கொரியாவிலேருந்து இறக்குமதி பண்ண ஹெராட்ராம் பாலியூரித்தின் நக்கல் ப்ரொடெக்டர்ஸ் வித் ஹெச்டி ஃபோம் பேக்கிங்கு. ஃபிங்கர் டிப்ஸும் ஹெச்டி ஃபோமு, ஃபிங்கர் ஜாயின்ஸு தெர்மோபிளாஸ்டிக் ப்ரொடெக்டர்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஹெவி டியூட்டி டியூரபிள் சாசி. எதுலனா இந்த ஓட்டை போட்ட லெதர், பர்ஃபரேட்டட் லெதரை வச்சு முன்னாடி அழைச்சிருப்பாங்க. அண்ட் எங்கெல்லாம் கீழே வந்து அடிப்படுமோ கையில் அந்த இடம் எல்லாத்தையுமே பயங்கரமான லெதர் பேனல்ஸாக போட்டு அப்ரேஷன் ஜோன்ஸை கவர் பண்ணி வச்சுட்டாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்டு ப்ரொடெக்ஷன். நம்ம ஹேண்டில் பாரை பிடிக்கிறோம்ல அந்த இடம், பாம், ஷுவர் கிரிப் பாம் ட்ரேட்மார்க். இது எல்லாமே ட்ரேட்மார்க், எல்லாத்தையும் ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க, வேறு எவனும் காப்பி அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை சிலிகான் டீட்டெயிலிங்கோட பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட் ரைட் கண்ட்ரோல் உங்கள் கைக்குள்ளேயே இருக்கும். அண்ட் லென்த்து, மிட் லென்த்து, ஸ்ட்ரீட் ஃபிட்டு அண்ட் ப்ரீ கர்ட் ஃபிங்கர்ஸ். ஸோ போடுறதுக்கும் கழட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிரித் அட்ஜஸ்டர்ஸ் இருக்கும் ரிஸ்ட்டில். ஸோ நீங்கள் அப்படி இப்படி மாட்டி ஒரு மாதிரி டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி பஃப்னு இருக்கும் பின்னாடி. வென்டிலேஷன், லைட் வெயிட் அண்ட் ஸ்டடி 3D மெஷ் பேனல்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ காற்று உங்களுக்கு நல்லா தாராளமாக போகும், ஃபிங்கர் ஏரியாவிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி. டச் ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்லி அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நேவிகேஷனுக்கு மட்டும்தான் மெசேஜ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதையும் விட்டுட்டீங்க, இதை விட எனக்கு சூப்பரானது ஒன்று வேணும் அப்படின்னா ஷீல்டில் வைப்பர் சீரீஸ்னு ஒன்று இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு க்ளவுஸு. மழை பெஞ்சதுன்னா உங்களோட வைசரை உங்கள் க்ளவுஸாலேயே வைப் பண்ணிக்கலாம். அதுதான் வைப்பருன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் டாப் குவாலிட்டி கவு லெதர், ஹை லெவல் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட். இதில் இருக்கிற அந்த நக்கல் ப்ரொடெக்ஷனில் ஒரு விதமான ஏர் மாடுலேஷன் இருக்கும், ஏர் வென்ட்ஸ் இருக்கும். அதாவது உள்ளே போகிறதுக்கும் ஒரு போர்ட் இருக்கும், வெளில போகிறதுக்கும் ஒரு எக்ஸாஸ்ட் போர்ட் ஒன்று இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் காற்று பயங்கரமாக அடிக்கும், உள்ளே உங்களுக்கு வேர்த்தே போகாது. ஃபிங்கர்ஸில் தெர்மோபிளாஸ்டிக்கை இன்ஜெக்ட் பண்ணி பக்காவாக வச்சுருப்பாங்க. ஸோ விரல் எதுவுமே அப்ரேஷன் ஆகவே ஆகாது. அண்ட் லெதர் ஒரு மாதிரி ஒரு சுப்பீரியர் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபீலிங் இருக்கும் உள்ளே வைக்கும்போது. நீங்கள் மற்ற லெதர்லாம் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. பட் ஆனால் ஷீல்டில் யூஸ் பண்ணியிருக்க இந்த லெதர் மற்ற க்ளவுஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். டியூவல் காம்பவுண்ட் ஸ்கேஃபாய்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பாம்ஸ் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அண்ட் பாமில் லைனிங்கை வந்து கெவ்லார் ஃபேப்ரிக்கை வச்சு போட்டிருப்பாங்க. க்ரிப்பும் நல்லாயிருக்கும், சேஃப்டியும் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற அந்த கஃப் பேனல்ஸ் இருக்குல்ல, அதுவும் டிபியூ இன்ஜெக்டட் அண்ட் தட் இஸ் அட்ஜஸ்டபிள். அந்த இடம் கூட கீழே விழுந்தால் அடிப்படாத மாதிரி ஒரு ஹை வெல்க்ரோ செக்யூரிட்டியோட உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸை சுற்றி வச்சுருப்பானுங்க, நல்லாயிருக்கும். வைசர் வைப்பு ஸ்ட்ராட்டஜிக்காக உங்களுக்கு விரலில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா வைசரை வந்து நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு வைப் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா, ரெய்னி கண்டிஷனில். இப்போ நீங்கள் பார்த்த ஃபுல் காண்ட்லெட்டில் பிபிஜி, ரைனாக்ஸ் அண்ட் ஷீல்டு, இது மூணுத்தில் ரைனாக்ஸோட ஸ்டார்ம் ஈவோ அண்ட் ஷீல்டோட வைப்பர், இது ரெண்டுமே நீங்கள் என்ட்ரி லெவல் ரேசிங்க்கு கூட யூஸ் பண்ணலாம். பட் பிபிஜியில் என்ட்ரி லெவல் ரேசிங் அண்ட் பியூர் ரேசிங்க்கு தனியாக சூப்பர் க்ளவுஸ் இருக்குது. நான் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். லாங் டூரிங், ஸ்பெஷலி லே லடாக், ஆல் இண்டியா, மந்த் லாங் டூரிங், இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த க்ளவுஸில் ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைடிங் கியர்ஸ் ரொம்ப முக்கியம். கம்யூட்டிங் அப்போ நல்ல ப்ரொடெக்ஷன் அண்ட் டூரிங் அப்போ ஆப்ஷனே இல்லை, கியர்ஸ் ஆர் கம்பல்சரி. உங்களுக்கு இந்த கியர்ஸில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டால் கியர்ஸ்னே ஒரு ஷாப் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிரைபர் நிசாம் அண்ட் ரமீஸோட ஷாப்பு ஈக்காடுத்தங்கல் அண்ட் தரமணியில். ஃபோன் நம்பர் அண்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரேஸ் க்ளவுஸ் பற்றி சொல்கிறேன். அண்ட் ஆஃப் ரோடிங்க்குன்னு தனியாக ஒரு க்ளவுஸ் இருக்குது ரைனாக்ஸில், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த லிஸ்ட்டில் என்னென்ன க்ளவுஸு உங்கள்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எந்த க்ளவுஸ் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க, எதை வாங்க போகிறீங்கன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படிக்கிறதுக்கு ஆர்வமாக காத்துட்ருப்பேன். எப்போவுமே ஹாப்பியாக, ஜாலியாக, ஃபன்னாக இருக்கணும். ஓகேவா? இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.